பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கியமான முன்னாள் எம்பியும், அதாவது அவர் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட மலேகான் குண்டுவெடிப்பில் பாரதிய ஜனதாவினுடைய எம்பி பிரக்யா சிங் தாக்கூருக்கு மரண தண்டனை. NIA வாதம். இங்கே ஒரு பெரும் சிக்கல் ஒன்று இருக்கிறது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பாரதிய ஜனதாவின் மிக முக்கிய ஆளுமை. இந்த குற்றச்சாட்டுக்கு பின்புதான் பாஜக அவருக்கு மத்திய பிரதேசத்தில் டிக்கெட் கொடுத்து எம்பி ஆக்கியது. குண்டுவெடிப்பில் சூத்திரதாரியாகவும் முன்னின்று நடத்தியதாகவும், மலேகான் குண்டுவெடிப்பை தாண்டி அஜ்மீர் தர்காவுடைய குண்டுவெடிப்புகள், இன்னும் பல குண்டுவெடிப்புகளில் இவர்தான் முன்னின்று நடத்தினார் என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதாவுடைய மாஜி எம்பி பிரக்யா சிங்குக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி NIA வாதத்தை வைத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பில் பிரக்யா சிங் தாக்கூர் உள்பட 7 பேருக்கு அதிக தண்டனை, குறிப்பாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு ஏஜென்சி NIA சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான வாதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் மே 8ஆம் தேதி மும்பை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. மே 8ஆம் தேதி அடுத்த மாதம் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்க இருக்கிற நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே மலேகான் நகரில்தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது. 2008ஆம் ஆண்டு சக்தி வாய்ந்த இந்த குண்டுவெடிப்பில் மலேகான் நகரில் 2 சக்கர வாகனம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் அப்பாவி பொதுமக்கள் 6 பேர் பலியானார்கள். இந்த குண்டுவெடிப்பில் 100க்கு அதிகமானவர் படுகாயமடைந்தார்கள். மும்பை மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையாக சன நெருக்கடி கொண்ட முஸ்லிம்கள் வாழும் இந்த மாலேகானில்தான் இந்த குண்டுவெடிப்பை ஹிந்து அடிப்படைவாதிகள் வைத்தார்கள் என்று பேசப்பட்டது. மலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட பின்னர் தீவிர விசாரணையில் ஹிந்துத்துவா தீவிரவாத கும்பலுக்கும் இந்த நாசகார சதியில் தொடர்பிருப்பது அம்பலமானது. தீவிர இந்துத்துவ கொள்கையை பேசி வந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்த பெண் துறவி பிரக்யா சிங் தாக்கூர், ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ரமேஷ் உபாத்யாயா உள்பட 7 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் இந்த 7 பேரும் ஜாமீனில் விடுதலையானார்கள். மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜாமீனில் விடுதலையான பெண்சாமியார் பாரதிய ஜனதாவின் பிரக்யா சிங் தாக்கூர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வென்று எம்பி ஆனார். ஒரு குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு பாரதிய ஜனதா தலைமை அவருக்கு சீட் கொடுத்து அவரை லோக்சபா எம்பியாக்கி இருந்திருப்பது பெரும் பதபதப்பையும் பேச்சு பொருளாகவும் ஆனது. இவர் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவதுதான் இந்த பெண்ணுக்கு வழக்கம். அது அவர் இரத்தத்தில் ஊறியது. இதனால் பாரதிய ஜனதா தலைமையே அதிருப்தி அடைந்து இவரை ஓரங்கட்டி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இவ்வழக்கில் மே 8ஆம் தேதி இன்னும் 10 நாட்களில் தீர்ப்பு வர உள்ள நிலையில் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு முன்னதாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எழுத்துப்பூர்வமாக வாதத்தை தாக்கல் செய்தது. அந்த தாக்கலில் பாரதிய ஜனதா முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உள்பட 7 குற்றவாளிகளுக்குமே தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அதாவது NIA எப்படி இவர்களை இப்படி ஒரு கடும் பரிந்துரைக்கு அனுமதித்திருப்பார்கள் என்ற பல கேள்விகள் இதன் பின்னால் இருக்கத்தான் செய்கின்றது. குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு எம்பி டிக்கெட் கொடுக்கப்பட்டு அவர் எம்பி ஆனார். எப்படி கொடுக்கப்பட்டது? அவர் குற்றமற்றவராக நிரூபிக்கப்பட்டு அதற்கு பின்பு அவர் தேர்தலில் போட்டியிடலாம். ஆனால் அவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போதே
இதே நெருப்பை வெறுப்பை கக்கும் ஒருவருக்கு நாடாளுமன்றத்தில் மிக முக்கிய பதவிக்கும் அவர் அமர்த்தப்பட்டார். எம்பியாக மட்டுமல்ல தாக்கூர். ஆனால் தற்போது அவர் மீது தலைமை அதிருப்தி அடைந்த நிலையில் NIA தேசிய புலனாய்வு ஏஜென்சி தாக்கல் செய்திருக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான வாதத்தில்தான் பாரதிய ஜனதாவின் முன்னாள் MP பிரக்யா சிங் தாக்கூருக்கு உட்பட 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வாதத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். இது அடிப்படைத்துவ ஹிந்துத்துவாக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பெரும் பதபதப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அடிப்படை மதவாதிகள் நினைத்தார்களோ, ஒருவேளை வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு கடுமையாக இருந்தால் நாடு முழுவதும் இது பேச்சு பொருளாக மாறும் என்பது பெரும் விவகாரமாகத்தான் பார்க்கிறது. அதுவரை இந்த தீர்ப்புக்காக இந்திய சமூகம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும்.